நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சீரிஸ் பார்க்க போறோம்னா டோன்ட் கம் ஹோம் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் ஆர் மிஸ்ட்ரி சீரிஸ் தான். இதோட ஒன்லைன் என்னன்னு ஆல்ரெடி நம்ம சேனல் ஷார்ட்ஸ்ல அண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ல போட்டிருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. கதையோட ஓப்பனிங்ல ஒரு பொண்ணு கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. அவ எங்க இருந்து எங்க போயிட்டு இருக்கான்னு தெரியல. ஆனா கூட ஒரு குட்டி பொண்ணு இருக்கு. அது அவளோட பொண்ணு தான். அப்போ கார் ஓட்டிட்டு போறது பொண்ணு இல்ல லேடின்னு சொல்றீங்களா? சரி, ஓகே, லேடி. அவளோட பேரு வாலி. அவளோட பொண்ணு பேரு மின். அவளோட பொண்ணு எங்க போறோன்னு கேள்வி கேட்டு தொணட்டு வரா. சோ வாலி என்ன பண்றானா ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோன்னு சொல்லி இவ கவுண்ட் பண்ண மின் போய் ஒளிஞ்சுக்கிறா. அந்த நேரம் பார்த்து பெட்ரோல் பங்க் வருது. அங்க அவ பெட்ரோல் போடுறா. அந்த வெளிச்சத்துல பார்த்தாதான் தெரியுது அவ ஃபேஸ்ல கொஞ்சம் அடிபட்டு இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவ கொஞ்சம் பதட்டமாவும் இருக்கிறா. அண்ட் போன் காலும் வந்துட்டே இருக்கு. அதுல யுத்தச்சாய்னு நேம் போட்டிருக்கு. அது என்னடா பேரு? அவ பொண்ணை ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு பங்குக்கு பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்குறா. அங்க இருக்கிற சிசிடிவி பார்த்ததும் ஏதோ திருட்டு வேலை பார்த்த மாதிரி பயப்படுறா. யார்கிட்ட இருந்தோ தப்பிச்சு ஓடி வந்திருக்கா போல. இப்போ அவ காருக்குள்ள வந்து அவ பொண்ணு ஒளிஞ்சிருந்த இடத்த பாக்குறா. அவ பொண்ணை காணோம். அவளுக்கு செம்ம ஷாக்கு. மின்னு கூப்பிடுறா. பார்த்தா அந்த பக்கி ஃப்ரண்ட்ல ஒளிஞ்சிருக்கு. எப்பா, இந்த குட்டி பிள்ளைகளை வச்சு மேய்க்கிறதுக்குள்ள சொந்த அனுபவத்துல சொல்றேன் நண்பா. அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ மறுபடியும் அந்த யுத்தச்சாய் அப்படிங்கிற நம்பர்ல இருந்து கால் வருது. உடனே அவ விண்டோ ஓபன் பண்ணி போனை தூக்கி வெளியில போட்டுறா. அடிப்பாவி, ஐபோன் போச்சே. ஒருவேளை இவன்ட்ட இருந்து தான் தப்பிச்சு வரா போல. என்னன்னு போக போக பார்ப்போம். அவளுக்கு ரொம்ப நேரம் கார் ஓட்டினதால என்னவோ நல்ல தூக்கம் வருது. தூக்க கிறக்கத்துல ஒரு லாரியில கொண்டு போய் சொருகிருப்பா. ஆனா லாஸ்ட் மினிட்ல தப்பிச்சிடுறா. உள்ள அந்த குட்டி குருமா இருந்துச்சு. நாம ரீச் ஆயிட்டோமான்னு கேட்கிறா. ரீச்சா? உங்க அம்மா லாரியில சொருகி உங்களை ஸ்கிராச் பண்ணி எடுக்கிற அளவுக்கு ஆக்கியிருப்பா. சோ இதுக்கு மேல கார் ஓட்டினா ஒப்பேராதுன்னு அவ அங்கேயே ஓரமா போட்டு தூங்கிடுறா. காலையில விடிஞ்சதும் எவனோ டங்குன்னு கதவு தட்டான். யாருன்னு பார்த்தா போலீஸ்காரன். அவன்கிட்ட வாலி என்ன சொல்றான்னா, என்னால கார் ஓட்ட முடியல, அதான் ஓரமா போட்டு தூங்கிட்டேன்னு சொல்றா. அதுக்கு அவன், மேம், இது ரொம்ப சேஃப் இல்லாத ஏரியா, இங்க இருக்காதீங்க, கிளம்புங்கன்னு சொல்லிடுறான். சோ இவ கார் எடுத்துட்டு கிளம்புறா. போலீஸும் பின்னாடியே வருது. இவளுக்கு அவங்கள பார்த்தும் பதட்டமா தான் இருக்கு. அவங்க வேற பக்கம் திரும்பினது தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறா. ஆக்சுவலா இவளுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியலையே. இவங்க ரெண்டு பேரும் ஒரு வழியா வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு பழைய பங்களா. நானும் பல பேய் படங்களை பாக்குறேன். பணத்தை கொடுத்து பாலடைஞ்ச பங்களாவை வாங்கி பயந்து சாகுறீங்களடா. சரி, இங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்து பாக்குறாங்க. இதுதான் வாலி சின்ன வயசுல வளர்ந்த வீடு. இது அவளுக்கு சொந்தமான பங்களா தான். ஆக்சுவலா பாலடைஞ்சு இல்ல, பராமரிப்பு இருக்கு. ஆனா கிளீனா தான் இருக்கு. வாலியும் மின்னும் ஒரு பெட்ரூம்குள்ள வராங்க. வாலி மின் கிட்ட, நான் உன்னோட வயசுல இருந்தப்போ இந்த ரூம் என்னோடது, இப்போ நீ இங்க இருந்துக்கோன்னு சொல்றா. அவ மின்ன செவத்துக்கிட்ட நிப்பாட்டி ஹைட் செக் பண்றா. அங்க ஆல்ரெடி ஒரு மார்க்கிங் இருக்கு. அது வாலி மின் ஏஜ்ல இருந்தப்போ எடுத்த ஹைட் மார்க்கிங். சோ மின்னும் சேம் ஹைட்ல இருக்கான்னு வாலி ஆச்சரியமா சொல்றா. இப்போ இவங்க கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் அன்பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வாலி தன்னோட பேக்குள்ள பாக்குறா. உள்ள ஒரு ரிவால்வர் இருக்கு. என்னடா அது, இவ என்ன பண்றா, எதுக்கு துப்பாக்கிலாம் வச்சிருக்கான்னு நம்ம யோசிக்கிறப்போ டங்குன்னு சவுண்ட் கேக்குது. யாரோ கதவை தட்டுறாங்க போல. வாலி மின் கிட்ட, நான் கீழே போறேன், நீ அந்த கர்ட்டனை ஓபன் பண்ணாதான் சொல்லிட்டு மின்ன அங்கேயே விட்டுட்டு கீழே போய் கதவை திறந்து பாக்குறா. அங்க ஒரு ஒத்தக்கண்ண இருக்கான். ஐயோ, வர்றவனும் கொடூரமாவே வரானே. அவன் பேரு நட்டி. வாலி அவனை அங்கிள் நட்டின்னு கூப்பிடுறா. ஓஹோ, சொந்தக்காரன் தான் போல. இவ வர்றத ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிருக்கா போல. நட்டி, நீங்க சொன்ன சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவ ஃபேஸையே பாக்குறான். அதை பார்த்த வாலி, இது இங்க வர்றப்போ சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுல அடிபட்டுருச்சுன்னு சொல்றா. அதுக்கு அவன், ஓ சரி, எனக்கு உன்னோட ஃபேஸை பார்த்தா யாரையோ ஞாபகப்படுத்துது, ஆனா டக்குன்னு தெரியலன்னு சொல்றான். இப்போ உள்ள வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவ கேட்ட மாதிரி சிம் கார்டோட ஒரு போனும் கொடுக்குறான். அவதான் போனை தூக்கி போட்டுட்டாலே. சோ நியூ போன் கேட்டிருப்பா போல. இவங்க வெளியில வந்ததும் நட்டி கிட்ட திங்ஸுக்கு காசு கொடுத்துட்டு தேங்க்ஸ்னு சொல்றா. அதுக்கு அவன், என்ன ஹெல்ப்னாலும் கால் பண்ணு, இப்போ மழை வர்ற மாதிரி இருக்கு, அண்ட் மழை வந்தா சில நேரம் கரண்ட் போகும், சோ பிளாஷ் லைட்டை கிச்சன்ல வச்சிருக்கேன்னு சொல்றான். அதுக்கு வாலி, அப்படியா, அப்போ இங்க நம்ம கிட்ட ஜெனரேட்டர் இருந்துச்சுல, அது என்னாச்சுன்னு கேக்குறா. அதுக்கு அவன், அதை யூஸ் பண்ணி 30 வருஷம் ஆச்சு, இப்போ ஒர்க் ஆகுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு மேல விண்டோவை பாக்குறான். அங்க அந்த கர்டன் ஓபன் ஆகிருக்கு. வாலி அவன் கிட்ட, என்னாச்சு அங்கிள்னு கேக்குறா. அதுக்கு அவன், ஒண்ணு இல்லைன்னு ஒரு மாதிரி மர்மமாவே பார்த்துட்டு போறான். வாலி மேல வந்து மின் கிட்ட, ஒன்னு அந்த கர்டனை ஓபன் பண்ணாதன்னு சொன்னேன்லன்னு சொல்றா. அதுக்கு மின்னு, இல்லமா நான் ஓபன் பண்ணலன்னு சொல்றா. அதுக்கு வாலி, நீ ஓபன் பண்ணலனா யார் ஓபன் பண்ணான்னு கேக்குறா. மின்னுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ரைட்டு, ஆரம்பிச்சிட்டானுங்க. வாலி அங்கிருந்து இன்னொரு ரூமுக்கு வந்து அவளோட திங்ஸ் அன்பேக் பண்றா. அவ கொண்டு வந்த கண்ணை அங்க இருக்கிற ஒரு டிரால போட்டு வச்சிடறா. அவ கொண்டு வந்த சூட்கேஸ்குள்ள நிறைய கட்டுக்கட்டா பணம் இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் வெளியில வச்சுட்டு பணத்தோட அந்த சூட்கேஸை கட்டிலுக்கு கீழே வச்சிடறா. இப்போ ராத்திரி ஆகுது. கீழே ஹால்ல இருக்க டிவியை போட்டு பாக்குறாங்க. அது பழைய டிவினால சிக்னலே வரல. சரின்னு வாலி டிவி ஆஃப் பண்றா. அப்போ அந்த டிவி ரிஃப்ளெக்ஷன்ல பின்னால யாரோ நிக்கிற மாதிரி மின்னுக்கு தெரியுது. பார்த்தா யாரும் இல்ல. மின்னுக்கு கொஞ்சம் பயமாக்கிடுது. அப்போ இடி இடிக்க ஸ்டார்ட் ஆகுது. சோ வாலி மேல போய்
போய் விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு மின்ன கீழே விட்டுட்டு மேல போறா. அப்போ படிக்கு சைட்வேல இருக்கிற விண்டோ காத்துல அடிக்குது. மின்னு அதை நோக்கி போறா. இது வேற சும்மா ஒரு இடத்துல கிடக்குதா, அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு நம்மள வேற பயமுறுத்துது. மின்னு அந்த விண்டோவை அடைச்சு திரும்பி பாக்குறா. அங்க ஒரு டோரு போட்டு பூட்டி இருக்கு. அவ அது கிட்ட போய் பாக்குறா. அந்த டோர்ல ஒரு இடத்துல பலகையை போட்டு அடைச்சு வச்சிருக்கு. மின்னு அதுல இருக்க கேப் வழியா பாக்குறா. அப்போ அவங்க அம்மா வந்துடுறா. மின்னு இந்த ரூம்குள்ள என்ன இருக்குன்னு கேக்குறா. அதுக்கு வாலி தெரியல, உன் பாட்டியோட பழைய பொருட்கள் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்றா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப வாலி மின் கிட்ட இந்த வீடு பிடிச்சிருக்கான்னு கேக்குறா. அதுக்கு மின்னு இல்ல, இது ரொம்ப பழைய வீடா இருக்குன்னு சொல்றா. அதுக்கு வாலி ஆமா, இது கட்டி 100 வருஷம் ஆகுது, இதை ரெனோவேட் பண்ணி ஹோட்டல் ஆரம்பிக்கலான் இருக்கேன்னு சொல்றா. அப்போ அங்க பவர் பிளக்சுவேட் ஆகுது. அப்போ இருட்டுல வாலிக்கு பின்னால ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி மின்னுக்கு தெரியுது. மின்னு அதை பார்த்து நடுங்குறா. வாலி அவகிட்ட கரண்ட் ப்ராப்ளம் தான், பயப்படாதுன்னு சொல்லிட்டு போய் கேண்டில் கொண்டு வரா. மின்னும் இன்னும் பயந்துட்டு அங்க யாரோ நிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றா. ஆனா அங்க யாருமே இல்ல. இப்போ மறுபடியும் கரண்ட் போகுது. பார்த்தா அந்த உருவம் மறுபடியும் தெரியுது. அதை பார்த்த மின்னு பயத்துல கத்துறா. வாலி உடனே ஓடி போய் அவகிட்ட என்னாச்சுன்னு கேட்டுட்டு அங்க யார் நிக்கிறான்னு பாக்குறா. ஆனா யாருமே இல்ல. சோ அவளை சமாதானப்படுத்திட்டு டார்ச் லைட் எடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் கொடையை பிடிச்சிட்டு ஜெனரேட்டர் ரூமுக்கு வராங்க. மின்ன வெளியில நிக்க வச்சுட்டு வாலி உள்ள போய் சுவிட்சை தேடி பிடிச்சு ஆன் பண்றா. அது ரொம்ப பெரிய ஜெனரேட்டர், வீட்டுக்கான ஜெனரேட்டர் மாதிரி இல்ல. அது ஆன் ஆனதும் கரண்ட் வருது, பட் கொஞ்ச நேரத்துல ஆஃப் ஆகிருது. சோ இன்னைக்கு கரண்ட் இல்லாம தான் நாம இருக்கணும்னு வாலி சொல்றா. மின்னுக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அந்த உருவத்தை பார்த்தது அவ தானே. மேல வந்ததும் அவளுக்கு தலை தொடச்சு விட்டுட்டு அவ காலையில எடுத்தால அந்த ஸ்டோரி புக் எடுத்து கதை சொல்லி அவளை தூங்க வைக்கிறா. இப்போ மறுநாள் விடியுது. அம்மாவும் பொண்ணும் கண்ணை பொத்தி விளையாடுறாங்க. மின்னு கண்ணை மூடி கவுண்ட் பண்றா. வாலி அவளோட பெட்ரூம்ல கட்டிலுக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறா. இப்ப மின்னு அவங்க அம்மாவை தேடி மேல வரா. வாலி கட்டிலுக்கு கீழே ஒளிஞ்சிருக்கா. சோ மின்னு கண்டுபிடிக்க முடியாம அப்படியே அடுத்த ரூமுக்கு போறா. சோ வாலி அவ பின்னால போய் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு போறா. பார்த்தா மின்னு ஏதோ மாஸ்க் மாதிரி போட்டிருக்கா. ஆனா அவ மாஸ்க் போடலன்னு வாலிக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. அந்த பொண்ணு டக்குன்னு ரூம்குள்ள போயிடுறா. வாலியும் கன்ஃபியூஷன்ல பின்னாடி போய் பாக்குறா. அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு அங்க இருக்கிற டேபிள் உட்காந்து ஏதோ கிரிக்கிட்டு இருக்கு. இந்த பிள்ளை யாரா இருக்கும்னு நம்ம யோசிக்கிறப்போ டக்குன்னு திரும்பி பாக்குது. நமக்கு பக்குன்னு ஆயிருது. அந்த சமயத்துல மின்னு வாலி கிட்ட வந்துடுறா. வாலி அந்த டேபிள் கிட்ட பாக்குறா. அங்க அந்த மாஸ்க் போட்ட பொண்ணை காணோம். அந்த டேபிளும் காலியா தான் இருக்கு. ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ? மின்னு வாலி கிட்ட இது என்ன ரூம்னு கேக்குறா. அதுக்கு வாலி இது உங்க பாட்டியோட ஸ்டடி ரூம், இப்போ இது ஸ்டோர் ரூம் ஆகிருச்சுன்னு சொல்றா. மின்னு அங்க இருக்கிற ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல ஒரு போட்டோ இருக்கு. அது அவ பாட்டியோட போட்டோ, அதாவது வாலியோட அம்மாவோட போட்டோ. அவ மின்னு பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டான்னு சொல்றா. அந்த பாக்ஸ்ல கொஞ்சம் பேப்பர் டால்ஸ் இருக்கு. அது வாலி சின்ன வயசுல யூஸ் பண்ணது. மின்னு அதை அவளுக்கு விளையாட எடுத்துக்கிறா. அன்னைக்கு ராத்திரி வாலி தூங்குறதுக்கு முன்னால ஹால்ல லைட்லாம் போட்டு பாக்குறா. அப்போ ஒரு சுவிட்ச் மட்டும் லைட் ஆன் ஆகல. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு சாண்டிலியர்னு சொல்லுவாங்கல்ல, பெரிய லைட் மாதிரி இருக்குமே, அது இருந்திருக்கு. ஆனா இப்போ இல்ல. அங்க இப்போ வெறும் கம்பி மட்டும் தான் இருக்கு. இப்போ மேல வாலி தூங்கிட்டு இருக்கா. அப்போ மின்னு திடீர்னு இருந்துச்சு, எதையோ பார்த்து பயந்து உட்கார்ந்துருக்கா. அதை பார்த்த வாலி என்னன்னு கேக்குறா. அதுக்கு மின்னு அங்க யாரோ நிக்கிற மாதிரி இருக்குன்னு பயந்துட்டே சொல்றா. வாலி அவளுக்கு தைரியம் கொடுத்து தூங்க வச்சிடறா. மறுநாள் காலையில வாலி கண்ணு முழிச்சு பாக்குறா. பார்த்தா அங்க அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு நிக்குது. அது அந்த பக்கம் கைய காட்டுது. வாலி திரும்பி பாக்குறா. அங்க மின்னு விண்டோ ஓபன் பண்ணிட்டு இருக்கா. உடனே வாலி அவ கிட்ட போய் அந்த மாஸ்க் போட்ட பொண்ண பாக்குறா. ஆனா அவளை காணோம். இந்த புள்ள யாருன்னே தெரியலையே. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பீச்சுக்கு போறாங்க. அங்க மின்னு விளையாடிட்டு இருக்கா. வாலி அவளோட அங்கிள் நட்டிக்கு போன் போட்டு நம்ம வீட்டு பக்கத்துல வேற ஏதோ வீடு இருக்கா, அங்க ஏதோ சின்ன பிள்ளைங்க இருக்காங்களான்னு கேக்குறா. அதுக்கு நட்டி என் வீடு தான் பக்கத்துல இருக்கு, ஆனா சின்ன பிள்ளைங்க எதுவும் இல்ல, இதெல்லாம் ஏன் கேக்குற, எதுவும் பிரச்சனையான்னு கேக்குறான். அப்ப பார்த்து விளையாடிட்டு இருந்த மின்ன காணோம். அவளும் பயத்துல எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறா. ஆனா எங்கேயுமே காணோம். கடைசியில ஒரு பாறைக்கு பின்னால நின்னு விளையாடிட்டு இருந்திருக்கா. அதை பார்த்த வாலி கோவத்துல திட்டிடுறா. சோ மின்னு கோவத்துல வீட்டுக்கு வந்ததும் அந்த பேப்பர் டால் இருந்துச்சுல, அதுல கிறுக்கி வைக்கிறா. வாலி அவகிட்ட ஏன் இப்படி பண்றான்னு கேக்குறா. அதுக்கு மின்னு எனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னு சொல்றா. அப்ப திடீர்னு யாரோ கிராஸ் ஆகுற மாதிரி இருக்கு. அது அந்த குட்டி குருமாவா தான் இருக்கணும். வாலி அது யாருன்னு போய் பாக்குறா. அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு தான். வாலி அவளை பார்த்து யார் நீ இங்க எப்படி வந்தன்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்குள்ள மின்னு மேல இருந்து கீழே இறங்கி போறா. அவளை பார்த்துட்டு திரும்பி பார்த்தா அந்த மாஸ்க் போட்ட பொண்ணை காணோம். சோ வாலியும் மின்ன பார்த்து போறா. மின் என்னடானா வீட்டுக்கு வெளியில ஜெனரேட்டர் ரூம் தாண்டி ஒரு மரம் இருக்கு, அதையே பார்த்துட்டு இருக்கா. அந்த மரத்துல இருந்து ஒரு கை வெளியில தெரியுது. அப்போ வாலி அங்க வந்து என்ன பார்த்துட்டு இருக்கன்னு கேக்குறா. அதுக்கு மின்னு அங்க யாரோ நிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றா. ஆனா வாலி பாக்குறப்போ அந்த கை தெரியல. சோ வாலி அவகிட்ட நீ யாராவது பார்த்தனா என்கிட்ட வந்து சொல்லணும், நீ அவங்க கிட்ட பேசக்கூடாது, அதுவும் இல்லாம இந்த பக்கம் வரக்கூடாது, வந்தா நீ தொலைஞ்சிருவேன்னு சொல்றா. இப்போ அன்னைக்கு ராத்திரி வாலி தன்னோட அம்மா ரூம்குள்ள போய் அங்க இருக்கிற பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல நம்ம சின்ன வயசுல ப்ரோ சர்க்கிள் மாதிரி யூஸ் பண்ணி வரைவோம்ல, அது இருக்கு. அது போக அது வரைஞ்சு வச்ச ஒரு நோட் வேற இருக்கு. அந்த நோட்டு கீழே பார்த்தா ஒரு மாஸ்க் இருக்கு. இது அந்த பொண்ணு போட்டுருந்துச்சுல
அதே மாஸ்க் தான். இது எப்படி இங்க வந்துச்சுன்னு அவ பாத்துட்டு இருக்கா. அப்போ கரண்ட் போக ஸ்டார்ட் ஆகுது. அப்போ மின்னு பயத்துல வாலியை தேடி அங்க வந்துடுறா. இப்போ இவங்க கீழே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரண்ட் போகிறப்பலாம் அந்த உருவம் மின் கண்ணுக்கு தெரியுது. அதை பார்த்து அவர் ரொம்பவே பயப்படுறா. வெளிச்சம் வந்தா தெரிய மாட்டுக்கு. மின்னு அதை காணோன்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போ திடீர்னு வாலிக்கு பின்னால இருந்து எட்டி பார்க்கும் பாருங்க. நமக்கே பக்குன்னு இருக்கு. அந்த சின்ன பிள்ளைக்கு எப்படி இருந்திருக்கும். அது கத்த ஸ்டார்ட் பண்ணிடுது. நானும் தெரியாம தான் கேட்கிறேன், இந்த பேய் கொல்லணும்னு வந்தா கொன்னு தொலைச்சிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு இப்படி பயமுறுத்தணும்? வாலி அவளை அணைச்சிக்கிட்டு அப்படியே மேல ரூமுக்கு தூக்கிட்டு போயிடுறா. அங்க வாலி மின் கிட்ட நீ என்ன பார்த்து பயப்படுறன்னு கேட்கிறா. அதுக்கு மின்னு ஒரு உருவம் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி அவ காலையில கிறுக்குனால அந்த பேப்பர் பொம்மை எடுத்து காட்டுறா. அது கிட்டத்தட்ட அந்த எரிஞ்ச மூஞ்ச மாதிரி தான் இருக்கு. அதுக்கு வாலி நீ எங்க பார்த்தன்னு கேட்கிறா. அதுக்கு மின்னு படிக்கட்டு கிட்டையும் அந்த கிளாக் கிட்டையும் பார்த்தேன்னு சொல்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு வாலி அவளை தூங்க வச்சுட்டு கீழே கிச்சனுக்கு வந்து பாத்திரம் கழுவிட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து பீர் எடுத்துட்டு வரா. பாத்தியா கொழுப்ப, பெத்த பிள்ளை பேய் பயத்துல இருக்கு, இவளுக்கு பீர் கேக்குது. அவளுக்கு கண்ணுல கண்ணீர் வருது. அவளோட புருஷன் கூட வந்த சண்டையெல்லாம் நினைச்சு பாக்குறா. அதுக்குதான் அவ இங்க வந்துட்டா போல. பழசெல்லாம் நினைச்சிட்டு 2-3 டின்ன காலி பண்ணிட்டா. அப்போ அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு முன்னால வந்து நிக்குது. அதை பார்த்து அவ போதையில மின்னு நினைச்சு நீ இன்னும் தூங்கலையான்னு கேட்டு அவ பின்னால போறா. படிக்கட்டு கிட்ட வந்ததும் அந்த கிளாக் 3:15 சவுண்டு கேக்குது. இது என்னடா கிளாக், சம்பந்தமே இல்லாத டைமுக்கு சவுண்டு கேக்குதுன்னு நினைக்கிறப்போ மேல மின்னு அம்மா அம்மான்னு கத்துறா. உடனே அவ பதறி அடிச்சு ரூமை பார்த்து போறா. அங்க மின்னு கட்டிலோட காத்துல பறந்துட்டு இருக்கா. அதை பார்த்த வாலி ரூம்குள்ள போக ட்ரை பண்றா. உடனே அந்த டோரு சாத்திடுது. உள்ள என்னடானா மின்னுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பயந்து போய் அம்மா அம்மான்னு கத்திட்டு கட்டில இருந்து கீழே குதிக்கிறா. அவ கீழே விழுந்ததும் அவளுக்கு முன்னால எரிஞ்ச கால் தெரியுது. அது அப்படியே மின்ன நோக்கி தான் நடந்து வருது. அது அந்த எரிஞ்ச உருவத்தோட கால் தான் போல. வெளியில என்னடானா வாலி கதவு திறக்க முடியாம கத்திட்டு இருக்கா. உள்ள மின்னு பயத்துல கப்போடு திறந்து துணிக்குள்ள போய் நிக்கிறா. அந்த எரிஞ்ச உருவம் அப்படியே மின்னு கிட்ட வருது. பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. ஐயோ, மின்னு என்ன பண்ண போறாலும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறப்போ ஏதோ ஒண்ணு மின்ன அப்படியே கபோர்டுக்குள்ள இழுத்துட்டு போயிருது. அந்த சமயம் பார்த்து வாலி கதவு ஓபன் ஆகி உள்ள வந்து பாக்குறா. அப்போ பறந்துட்டு இருந்த அந்த கட்டில் டம்முன்னு கீழே விழுது. அந்த எரிஞ்ச மூஞ்சியும் காணோம், மின்னையும் காணோம். வாலி எல்லா இடத்துலயும் தேடி தேடி பாக்குறா. ஆனா மின்ன எங்கேயுமே காணோம். மின்னுக்கு என்னாச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன்.